வாங்க இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளான மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெள்ளை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதுக்கு நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் தோலை மட்டும் சீவிட்டு இந்த மாதிரி சீவலில் வச்சு பெரிய பல்லில் வச்சு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே 2மே சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த அளவுக்கு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறட்டும். அதே வாணலில் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் இதை ஃபுல்லாக நல்லெண்ணெயிலும் செய்யலாம். நான் கொஞ்சம் மல்லாட்டை எண்ணெயும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது நான் இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் இதில் நம்ம இப்போது சீவி வச்சுருக்க மாங்காவையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சாஃப்டாக ஆகட்டும். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடிலாம் பிடிக்காமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போது இதில் தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், அடி பிடிக்காமல். வானல் கனமான ஒரு வானலாக வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அடி பிடிக்காது. இப்போது இதில் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது உடனே வெந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இந்த மசாலாலாம் வேகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டால் மட்டுமே போதும். இப்போது நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் கடுகையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் சைடில் ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஆயிலும் லைட்டாக கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க வெந்தய பேஸ்ட்டையும் கொட்டிக்கலாம். கொட்டி இது 2த்தையும் நல்லா கலந்து விடுங்க. வெல்லம்லாம் இந்த சூடல்லே நல்லா கலந்து இதோட மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கலந்து விடுங்க. இது எல்லாமே நல்லா சுருண்டு வரட்டும். அடியெலாம் பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.